நாள் ஓர் அறுவடை பண்டிகை ஆகும். பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. அவை போகி, தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல். வீட்டில் உள்ள பழையசை நீக்கி தூய்மைப்படுத்துவது போகி பண்டிகை ஆகும். 2வது நாள் தை 1ஆம் நாள் பொங்கல் பண்டிகை. வீட்டில் புதுப்பானையில் பொங்கல் வைத்து இறைவனை வழிபடுவார்கள். தை 2வது நாள் உழவர்கள் தங்கள் வீட்டில் இருக்கும் ஆடு மாடுகளை குளிப்பாட்டி மாடு கொம்பில் வண்ணம் பூசி அழகுபடுத்துவார்கள். கடைசி நாள் உழவர் திருநாள். உழவனுக்கு ஓர் திருநாளாம், உலகம் போற்றும் நன்னாளும். அதுவே பொங்கல் தினம். உழைக்கும் தொழிலுக்கும் அதனை செய்வோம். நன்றி. Thank you for your cute speech. Next, I would like to invite our school student G. Kritik to deliver the English speech. Good morning everyone. My name is G. Kritik. Respected correspondent, principal, teacher, parents and my dear friends. Wish you all a very happy Pongal. I have a deliver a speech of the Pongal. Pongal is a harvester festival of Tamil Nadu. It is celebrated 4 days in January. There are 4 days of Pongal: Bogi Pongal, Surya Pongal, Matu Pongal and Kanam Pongal. On the day of the Bogi Pongal, people were clean the house and prepare it for the festival. People celebrate the Surya Pongal, boiled freshly harvested rice with jaggery in a new clay pot. During Matu Pongal, people were prayers offered their cows. Kanam Pongal, it is a 4th day of Pongal. People Akshasana visited their relatives and exchanging their gifts. Pongal is spreading harmony, peace and happiness. Thank you once again. Wish you all a very happy Pongal. Well done, my dear. உலக மக்கள் கூடி ஒன்றிணைய வருகிறது பொங்கல் திருநாள். அவ்விழாவினை பற்றி பேச வருகிறார் நம் பள்ளி மாணவர் எஸ். விஸ்வேஸ்வரன். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உழவனை போற்றிட பிறக்குது திருநாள், ஆதவனை போற்றிட உதிர்கிறது திருநாள், நாட்டினை போற்றிட துள்ளி வருகிறது ஒரு திருநாள். இந்தியாவில் கொண்டாடப்படும் மிக பழமையான பொங்கல் திருநாளை பற்றி நான் பேச வந்துள்ளேன். நமக்கு உணவளிக்கும் விவசாயிகளும் மற்றும் உணவளிக்கும் உதவிய கால்நடைகள் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தைப்பொங்கல், போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புதுதலும் என்ற வரிகளுக்கு ஏற்ற வீட்டில் உள்ள தேவையற்ற பொருட்களை தீயில் இட்டு கொளுத்துவார். இப்பண்டிகை போது பழையனவற்றை போக்கி தூய்மைப்படுத்துவதே இப்பண்டிகையாகும். தைப்பொங்கல், தை மாதத்தின் முதல் நாள் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அன்று அனைவரும் புத்தாடை அணிந்து பொங்கல் வைக்கும் இடத்தில் வண்ண கோலம் போட்டு அழகுபடுத்துவர். கோலத்தின் நடுவே புது பானையில் செய்த புது அரிசியை வைத்து பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்வர். இப்பொங்கலை கதிரவனுக்கு படைத்து நன்றி சொல்வர். மாட்டு பொங்கல். பொங்கலுக்கு மறுநாள் உழவுக்கு துணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு மற்றும் நன்றி செலுத்தும் விதமாக நாம் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. அன்று மாடுகளை குளிக்க வைத்து மாட்டின் கொம்பில் வண்ணம் தீட்டி அலங்கரித்து பொங்கல் வைத்து வழிபடுவர். காணும் பொங்கல். பொங்கலின் 4வது நாள்
அன்று அனைவரும் உறவுகளை சந்தித்து மகிழ்ந்து பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது தொன்று தொற்று பழக்கத்திலும் ஒன்றாகும். அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு, உரியடித்தல், படுக்கு மரம் ஏறுதல் போன்ற பல வீர விளையாட்டுகளும் நடைபெறும். தமிழர் கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை உலகிற்கு எடுத்துரைக்கும் திருநாள் பொங்கல் திருநாள். பொங்கின்ற பொங்கல் போல் அனைவர் மனத்திலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என்று மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்